ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் ஸ்டெப்ஸ் சேனலில் கும்பகோணம் கடப்பா பார்க்க போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு, ஒரு டம்ளர் சிறுபருப்பு பாசிப்பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு தேங்காய், கசகசா, இஞ்சி பூண்டு விழுது, பொட்டுக்கடலை, பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், 3 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டதும் 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் திரும்ப இதுலேயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இது பொரியட்டும். இப்போது 2 ஆனியன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே 2 நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அது மசியட்டும். தக்காளி உருவம் தெரியாமல் நல்லா மசியட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ வேக வச்சதை மசிச்சுட்டு பாசிப்பருப்பையும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ மசித்ததை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் மிக்ஸி ஜார்லேருந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் ரெட் சில்லி பவுடரு போட போகிறேன். இது இப்போ உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கடப்பாக்கு பச்சை மிளகா காரம் தான் நல்லாயிருக்கும். இது ரெட் சில்லி போட்டால் கொஞ்சம் ஆக்சுவல் கடப்பா மாதிரி வராது, பார்த்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டுட்டு நீங்கள் சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இதை சர்வ் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.